25ஆம் தேதி. இப்போ நம்ம நியூமராலஜி பிரகாரம் எடுத்தோம்னா 2னா சந்திரன், 5னா புதன், கூட்டினோம்னா 7, 7னா கேது, ஞானக்கழன். ஸோ அந்த ரதம் அப்படின்றது வண்டி ஓட்டுறது அப்படின்னு அர்த்தம். அந்த சப்தமி அப்படின்றது ஏன்னா அஷ்டமி, நவமி இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி சப்தமி அப்படின்றத இது பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த இதுல ரத்த சப்தமி வந்து சூரிய பகவானுக்காக கொண்டாடக்கூடியது. ஸோ 7 குதிரை பூட்டின அந்த இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வருவார். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ சூரிய பகவான் வந்து 7 இதுல வர மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போ வாங்குற சிஸ்டி ஒலி சொந்தங்களுக்கு நம்ம அன்பளிப்பா தான் கொடுக்க போறோம். ஸோ இந்த காம்போல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை ரொம்ப விசேஷமான மூலிகை. அதை நம்ம வந்து வளர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே தானாவே வளரும். அது பஞ்சு மாதிரி வெடிச்சு அதோட விதைகள் வந்து பறந்து வரும். நம்ம கேட்டா சொல்லுவோம் தாத்தா முடி பறக்குது, தாத்தா முடி பறக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இயற்கையா வரக்கூடியது. அது வந்து எருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலயே 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்கும். நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்பெல்லாம் விநாயகருக்கு போடுவாங்க. இன்னொன்னு வந்து வெள்ளை எருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விநாயகர் பண்ணுவாங்க. எதனாலன்னா அந்த வெள்ளை எருக்கு விநாயகர் வந்து ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. அந்த வெள்ளை எருக்கோட இலை, அந்த எருக்கம் இலை வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து சூரியனோட அனுகிரகத்தை பெற்று வளரக்கூடிய அந்த சூரியனை வந்து கிராஸ் பண்ணி அதுல இருக்கிற தண்ணீர் சத்து வந்து எடுத்துக்கும். சில பேருக்கு இந்த கால் வலிகள்லாம் இருக்கு இல்லைங்களா? கால் ரொம்ப பெயினா இருக்கு, நடக்க முடியல அப்படின்னும் பொழுது சூடா செங்கல் வச்சு அந்த செங்கல் மேல இந்த இயற்கை இலை வச்சு கால் வைப்பாங்க, வச்சு எடுப்பாங்க. அது வந்து அந்த கெட்ட நீரை எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எருக்க வந்து முறையா பூஜை பண்ணி காப்பு கட்டி அதை நம்ம கிளென்ஸ் பண்ணி இதை எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த எருக்கு வந்து நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வச்சா மட்டும் போதும். ரொம்ப ரொம்ப விசேஷமானது.